அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கோவையிலிருந்து அடியன் கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் உச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்பவருஷாய நமதாம் காமதே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. கேம் சேஞ்சர் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 27 நட்சத்திரத்திற்கும் பலாபலன் பார்க்கலாம். வரிசையாக நட்சத்திர வரிசையின்படி உத்தரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம், அதுதான் அதிபதி. உத்தரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரமே ஏதோ ஒரு கர்ம வினையை சுமந்து பிறந்தவங்க அப்படிம்பாங்க. கால தேவனுக்கு கடைசி பாகமாக வரக்கூடிய 12ஆம் பாவகத்துல விழக்கூடிய 4 பாதமும் இங்கதான். காமதேனு, ஜடாயு, அருணகிரிநாதர் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது. அதிர்ஷ்ட தெய்வம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீ மகா ஈஸ்வரர், அதாவது சிவன் தாங்க. குறியீடு அப்படின்னா 2 குழந்தைங்கள் இருக்கிறது, கட்டல் காயில், காமதேனு, இதெல்லாம் குறியீடா நம்ம வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து சொல்லுவோம். ஸோ உங்களுடைய இடமே, உங்களுடைய குணமே என்னன்னா உபசரிக்கிறது, விட்டு கொடுத்து போகக்கூடியது, நிறைய விஷயத்துல வந்து போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கமும் உண்டு, சேமிப்பு உண்டு. சொந்த வீடெல்லாம் லேட்டா கிடைக்கும், ஆனா கண்டிப்பா கிடைக்கும். நெல்லிக்காய் தானம் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம், ஆயுள் விருத்திய கொடுக்கும் அப்படிங்கிற. திருவாதிர நட்சத்திரத்தை வந்து நம்ம அன்னைக்கு போயிட்டு வாழைப்பழமோ அல்லது வந்து கரும்போ எது வேணாலும் நீங்க தானம் பண்ணணும். அதே போல நீங்க சிற்றுயிர்னு சொல்லக்கூடிய எறும்புக்கு பச்சரிசி, கரும்பு சக்கரை போட்டுக்கிட்டே வரணும். உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு துர்க்கை அம்மன் வழிபாடு தைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் தரும், தெரிஞ்சுக்கணும். அதே போல உங்களுடைய வீட்டுக்கிட்ட நீங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்க வீட்டை தாண்டி போகும்போது ஒரு சுடுகாடோ குப்பமேடு இது மாதிரிலாம் இருந்துதான் உங்க வீடு தாண்டி போகக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அதே போல மருத்துவ செலவு அடிக்கடி வைக்கும். உடல் உபாதைகள் வந்து போகும். யானைக்கு விளாம்பழம் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுக்கும் போது அல்லது கரும்பு கூட வாங்கி கொடுக்கலாம். உங்களுடைய இந்த உடம்பு தொந்தர கஷ்டம் நீங்கும். அதே போல முன்ஜென்மத்துல பசுமாட்டுக்கு துன்புறுத்தி இருப்பார்கள் அப்படின்னு ஒரு ஐதீகம். இதெல்லாம் வந்து மூல நூல்ல இருக்கக்கூடிய விஷயம்தான். அதனால எப்பயுமே காமதேனுங்கிற விஷயத்த நீங்க வச்சு வழிபாடு எடுக்கிறது, பசுவுக்கு தானம் பண்றது. பசுவுக்கு எந்த அளவுக்கு சனிக்கிழமை நீங்க தான தர்மம் பண்றீங்களோ, என்னன்னா வாழைப்பழம் அல்லது இது இனிப்பு தோகை, இந்த தோகைம்பாங்க, அது சாப்பாட்டுல வைக்கிறது வந்து பச்சரிசி, கரும்பு சக்கரை வச்சு இனிப்பு கொடுக்கறது. இது போல நீங்க அமாவாசையும் சனிக்கிழமையும் செஞ்சுக்கிட்டே வாங்க, அந்த தோஷம் நீங்கும். ஏன்னா முன் ஜென்மத்துல யாராவது அல்லது இந்த ஜென்மத்துல தாத்தா பாட்டி யாராவது எப்பயாவது பசுவுக்கு ஏதாவது ஒரு வதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு வரலாற்று செய்தி உண்டு. புதிய ஆடைகளை நேரடியா நீங்க அணியக்கூடாது, நீர்ல தண்ணியில நனைச்சிட்டு தான் நீங்க கட்டணும். மளிகை கடையில கடனே வைக்க கூடாதுங்க. உத்தரட்டாதி நட்சத்திரம் எல்லாம் இருக்கும், நீங்க அனுபவத்துல பாருங்க. சிலர் வந்து திருமணம் செய்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும், சிலர் வந்து அனுசரிச்சே வாழ்க்கையை ஓட்டுனீங்க அப்படிங்கிற அந்த சந்திர தோஷமுடைய நட்சத்திரம். அதனால மனசை அவங்களே வந்து சரிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்றதுன்னே வாழ்க்கையை அப்படியே ஓட்டிடுவாங்க. ஆனா தம்பதியர்கள் அப்படிங்கிற வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், இது மாதிரி. அதே போல சிலருக்கு வித்தியாசங்கள், ஒரு வயது வித்தியாசமோ உடல் வித்தியாசமோ, இது மாதிரிதான் உங்களுக்கு பேர் அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வீட்டுல தண்ணி சார்ந்த பிரச்சனைகள், அந்த வீட்டு அந்த குழாயெல்லாம் பைப்பு பிரச்சனை வர்றது, இந்த மாதிரி எல்லாம் வரும். அதே போல வீட்டு அருகில கண்டிப்பா வேப்ப மரம் இருக்கணும். இதை ஃபாலோ பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டும் உங்க முன்னாடியோ நீங்களோ வேப்ப மரத்தை வெட்டவோ சாய்க்கவோ கூடவே கூடாது. விருஷத்தை ரொம்ப நீங்க மதிக்கணும். தாயாரிடம் ரொம்ப அரவணைப்பா அன்பா பழகணும். சாபம் வாங்க கூடாது. எந்த ஒரு விஷயமும் நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய எண்ணங்கள் வரும், எண்ண அலை ஓட்டங்கள் நிறைய இருக்கும். ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இரவு நேரங்கள்ல கவனமா பயணிக்கணும் நீங்க. ஏன்னா அந்த வண்டியில வாகனத்துல கீழே விழுந்து மேலே எந்திருக்கிற விஷயமெல்லாம் இருக்கும். ஏன்னா மோட்சத்திற்கு போகக்கூடிய அருகில இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து என்னன்னா, இந்த புதனுடைய நட்சத்திரத்துக்கும் குருவுடைய நட்சத்திரக்கும் நடுவுல இருக்கீங்க. அப்ப சில விஷயங்களை நீங்க இறைபக்தி மார்க்கமாக, சிவனுடைய மார்க்கமான சரணாகதியும் வாங்க பார்த்தீங்களா, அது மாதிரிதான் உங்க வாழ்க்கை இருக்கும். பின்னாடி ஞான மார்க்கமா
வாழக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறத சொல்லலாம். கடைசி காலத்துல குழந்தைகள்ல பிரிந்து வாழக்கூடிய அமைப்பு, ஏதாவது வாழ்க்கையில ஒரு உயர்வுக்கு வந்துட்டு அப்புறம் கீழே போகக்கூடிய விஷயம், இதெல்லாம் நடக்கும். அதனால திருநங்கை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க ஏதாவது ட்ரெஸ்ஸோ துணிமணி பிளஸ் சாப்பாடு இதெல்லாம் கொடுங்க. பெரியவங்களை எக்காரணத்துக்கு கிண்டல் கேலி பண்ணவே பண்ணாதீங்க. வாத்தியாரை பண்றது, ஆசிரியரை ஏதாவது பின்னாடி போன முன்னாடி கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. நகைச்சுவை நக்கல் நீங்க யாராவது இருக்காங்களா பார்த்துட்டு பேசுங்க. பழைய துணிமணிகளை எப்பயுமே வீட்டுல நிறைய குப்பைகள் எல்லாம் சேர்த்துக்காதீங்க. பழைய பொருட்கள் எல்லாம் வீட்டுல வச்சுக்கவே கூடாது, பயன்படுத்தவே கூடாது. சிவன் வழிபாடு சிறப்பா இருக்கும். கண்டிப்பாக என்னென்ன பிரசித்த பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கோ சிவன் கோயில் அத்தனையும் வாழ்நாள்ல போயிட்டு வந்துருங்க. வேப்ப மரத்துக்கு வழிபாடு இடுங்க. அடுத்தது உங்களுடைய விஷயங்கள் சீக்கிரம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள்லாம் இருந்தா ஆன்மீக வழியில போறதும் ருத்ராட்சம் அணிஞ்சுக்கிறதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எந்த விஷயத்தையும் அறகுறையா விட்டுட்டு போகாதீங்க. கொஞ்சம் கவனம் இருக்கணும். உங்ககிட்ட சோம்பேறித்தனம் இருக்கும். வசதிக்கு ஏற்ற ஒரு குறிப்பா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க தானம் தர்மம் செய்யணும். அதே போல வயசானவங்களுக்கு காலனி செருப்பு வாங்கி தானம் பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். உங்க பிரச்சனையில சட்டுன்னு மாறும். ஏன்னா அந்த ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவம், ஆசிரியர் துறையில இருக்கிறவங்க, இந்த மாதிரி உணவு சார்ந்து ஹோட்டல் பிசினஸ் பண்றவங்க, இதெல்லாம் இந்த நட்சத்திரத்துல இருந்திருப்பீங்க. கண்டிப்பா இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது நட்பு வட்டாரத்தில் ஒரு ஏமாற்றம், ஒரு இழப்பு, இதெல்லாம் மீண்டு வரக்கூடிய அமைப்பு. சிலர் நான் அரசியல குதிக்கிறேன், அரசியல் சார்ந்து இருக்கிறேங்கிறவங்களும் ஏமாற்றம் தாங்க. அப்ப சிலருக்கு வீட்டுல கிழக்கு திசையில பாத்தீங்கன்னா வாஸ்து குறைபாடுகள் இருக்கும், வாஸ்து தோஷம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்க நல்ல நிபுணரை வச்சு பார்த்துக்கலாம். அதே போல உங்களுடைய செய்யக்கூடிய தொழில் 2-3 தொழில் மாறி அதுக்கப்புறம் நடக்கிறது, ஊர் விட்டு ஊர் போயிட்டு அதுக்கப்புறமா சொந்த ஊருக்கே நீங்க பிசினஸ் பண்றது, இந்த மாதிரி தொழில் இடமாற்றம் அடிக்கடி ஏற்படக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது. பெரும்பாலுமே பின்னாடி வாழ்க்கை 50 வயசுக்கு மேலதான் ஒரு தடையில்லாத பிரச்சனை இல்லாத வாழக்கூடிய அமைப்பை உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் பயன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. நிறைவான திறமையான விஷயங்கள் இருந்தாலும் ஒரு ஆன்மீகம், சன்னியாசி யோகா, ஜாதகம் அப்படிங்கிற அமைப்பு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டுங்க. அதே போல பண கஷ்டம் இருந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. பணக்காரர கோடீஸ்வரர் இருந்தாலும் தன்னைத்தானே ஒரு எளிமைப்படுத்தி வாழக்கூடிய இயல்பான குணம் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். நல்ல குழப்பம் இருக்கும். குறுக்கு வழியில போகலாங்கிற எண்ணம் எப்பயுமே உங்களுக்கு வரக்கூடாது, வரவும் வராது. ஓகேங்களா? இத்தனை இருந்தாலும் கர்மவினை கோயில் ஒவ்வொரு பாதத்துக்குமே சிறப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அது நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க போகணும். முதல் பாதத்துல பிறந்தவங்க சனி ஓரையில போகணும். அதாவது ஆவணி மாசம் மயிலாடுதுறையில இருக்க மயூரநாதர் கோயில் வழிபாடு ரொம்ப அந்த சுவாமிநாதரை போயிட்டு நீங்க வழிபாடு எடுங்க, ஆகம விதிப்படி. அடுத்தது 2ஆம் பாதத்துல பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க புரட்டாசி மாசம் ஆதிகேசவ பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அலமேலு மங்கை தாயார், அதாவது அரசன்பேட்டை காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கு, அங்க போய் வழிபாடு எடுங்க, சிறப்பாக இருக்கும். 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க உங்களுக்கு நீங்க ஐப்பசி மாதம் திருச்சேரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோயில சாரநாத பெருமாள் கோயில் இருக்காரு, அந்த பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு உயர்வையும் கர்மாவுடைய பிரச்சனையும் தீர்க்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 4ஆம் பாதத்துல பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க போகக்கூடிய கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மருதமலை முருகனை போய் வழிபாடு எடுங்க. கார்த்திகை மாசம் போங்க, ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. எல்லாருக்கும் எந்த கோயில் போனாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்மளுடைய தசாபுத்தி கோச்சார கிரகங்களையும் பார்க்கணும். ஜாதகத்துடைய முழு பலனை பார்த்துக்கணும்னா கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.